முதல் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி இந்தியாவை பிரிச்சு பேசுறான் பாருங்க. இவனுக்கு எல்லாமே தீவிரவாதி தான். அது பெரியார் கும்பல்கள் மிகப்பெரிய அளவுக்கு செய்யறாங்க. இவர் பிரபாகரன் சுயநலவாதி. சரிங்களா? தனமான ஒரு தலைவர் வெளுப்புல பிரபாகரன். இவங்க துரோகி, அவன் துரோகி, எல்லாத்தையும் சுட்டு போட்டு சிறிசபாட்டை சுட்டு போட்டு துரோகி, அங்கிட்டு உமாசன் போட்டு துரோகி, அப்புறம் பத்மநாதன் துரோகி, எல்லா துறை இவர் மட்டும் வெளுப்புல பிரபாகரன் நல்ல மத்த எல்லாம் துரோகி. இது எவ்வளவு பெரிய கட்டமைப்பு. தமிழ்நாட்டு எந்த பிராமணர் பட்டாசு போட்டான்? பிராமணரை வச்சு நம்ம கரை சேர முடியாது. இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு முகம் வேணும். அந்த முகமாவே மாறினாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமண பெரிய பெரிய தலைவரை யாரையுமே கண்டுகொள்ளல. நீ இருந்தா வெளியே போனா அப்படி போயிட்டான். புரியுங்களா? அதே மாதிரி பலர் நமக்கு என்னைக்கும் எதிரி தான். அவன் என்னைக்கும் நம்ம நண்பரா முடியாது. தமிழ்நாட்ட முதல் ஜெயின் தமிழ்நாடு தான் சொல்லணும். எங்கட இப்ப ஈழம் நமக்கு பெரிய கொம்பன் இல்ல. எந்த தமிழர் இங்க இருக்க எந்த அமைப்பு மாமன்னர் ராஜராசனை முன்னிறுத்தி இருக்காங்க காப்பா சொல்றதுக்காக எந்த இயக்கம் தமிழ் சார்ந்து தமிழ் மன்னர் சார்ந்து நீங்க எங்க பேசிருக்கீங்க? திருமணங்காண்டி நான் திருப்பி சொல்றேன், இந்தியன் ராணுவம் சுட்டுக்கொள்ளு நீ ஏன்னு சொன்னா இனிய தமிழ் வணக்கம் சார். வணக்கம். இதெல்லாம் வாழும் தமிழர்களுக்கு முதல் வணக்கம். திருமுருகன் காந்தியை இந்திய ராணுவம் சுட்டுக் கொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கீங்க. என்ன கோபம் அவர் மேல உங்களுக்கு? திருமுருகன் காந்தி நான் திருப்பி சொல்றேன், இந்தியன் ராணுவம் சுட்டுக்கொள்ளு நீ ஏன்னு சொன்னா முதல் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி இந்தியாவை பிரிச்சு பேசுறான் பாருங்க. இவனுக்கு எல்லாமே தீவிரவாதி தான். அது பெரியார் கும்பல்கள் மிகப்பெரிய அளவுக்கு செய்யறாங்க. 26 பேர் இறந்த இந்துக்கள், 26 பேர் இறந்ததுக்கு தமிழ்நாட்டில் இருக்க இந்த பெரியார் கும்பல் இருக்கும் அமைப்புகள், பெரியார பின்பற்றக்கூடிய அமைப்புகள் யாருமே அது கண்டனம் சொல்லி பதியல. 26 இந்துக்கள் இறந்ததுக்கு ஒரு கண்டனம் சொல்லி பதியல. இது மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்றது, எந்த ஒரு அதாவது இங்க இருக்க அமைப்புகள் எந்த வாக்குல வந்தாங்க, ஜனாமுல தேர்தல் எந்த வாக்குல வந்தாங்க அதை கூட யோசிக்காம இஸ்லாமியருக்கு பேச வேணும். இல்ல சொல்லல, இஸ்லாமியருக்கு ஒரு துன்பங்கள் வரக்குள்ள இஸ்லாமியருக்கு கஷ்டம் பேசுனேன். ஆனா அதை வச்சு நீங்க அதே இது பண்ணிட்டு ஒரு இந்துக்கள் இறந்ததுக்கு 26 இறந்ததுக்கு ஒரு கண்டனம் கூட பதியாம இருக்கிறான்னா இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஈவ இறக்கில்லாத ஒரு கேவலகட்ட அரசியல் இங்க தமிழ்நாட்டுக்கு தலைவர் மாதிரி செய்யறது தான் உண்மையான இது. திருமணம் காந்தி இலங்கையை பத்தி எந்த வரலாற்று தெரியாது. சரிங்களா? அந்த மண்ணுல நாங்க இருந்த எனக்கு தெரியும் விடுதலை புலிகள் எப்படி உருவான விஷயம் எனக்கு தெரியும். சரிங்களா? விடுதலை புலி தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் 1974 ஆல்பர்ட் துரையப்பாவை யாழ் மேயரை கோயில் வழிபாடு இருக்க சுட்டு கொண்டாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் சுட்டு கொண்டாருன்னு சொல்லி இது மிகப்பெரிய இருக்கு. அது ஆதி அடிப்படையிலே அவரை சுட்டு கொண்டாங்க. இதுதான் உண்மையான சப்ஜெக்ட். நீங்க குறிப்பிட்டதை பார்த்தா பிரபாகரன் ஜாதியம் பார்த்தாரா? ஆமா, பார்த்த சுட்டு கொண்டாரு மேயரை. ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே குரல் கொடுத்து கொண்டு இருந்தவர். புரியுங்களா? அரசாங்கத்துல ஒரு அங்கமா இருக்கிறாரு அப்படின்னு சுட்டு கொண்டனா நீ அரசாங்கத்துல சேரலையா? ராஜீவ்காந்தி அவங்க முன்னாள் பாரத பிரதமர் அவங்கள கொலைக்கு முன்பு நீங்க எப்படி இலங்கை அரசாங்கத்தை நக்கி விடுதலை பொழைச்சான்னு சொல்றது எல்லாத்துக்குமே தெரியுமே. சக போராளிகள் எப்படி நீங்க கொண்டு குமிச்சிங்க தெரியுமே. பத்மநாதன் சொல்றது யார்? சூளைமேட்ல 15 பேர், சூளைமேட்ல ஜக்ரியா காலன் உங்க பக்கத்துல இருந்த 15 பேர் இறந்தாங்க இல்லையா? அதாவது இபிஆர் தலைவர் அவருடைய கட்டமைப்பே சாதி கட்டமைப்பு தான். சதயம் சொன்னா சாதி எதிர்த்தா காலத்துக்கு வந்தார், ஆயுதப்படுறதுக்கு வந்தார். அவர் வந்ததே ஏகாதிபத்திய சாதி ஒழிக்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாரு. ஆனா பிரபாகரன் எப்படின்னா எல்லா தலைவரையும், அதாவது ஸ்ரீ ரத்னம், பத்மநாதமுங்க, ஈரஸ் பாலகுமார் போன்ற மிகப்பெரிய ஆயுத போராளி முக்கியஸ்தர்களை மறைமுகமா தோல்ல கையை போட்டு அரவணைச்சுதான் எல்லாத்தையும் சுட்டு கொண்டாரு. இதுதான் உண்மையான சப்ஜெக்ட். தமிழ்நாடு அமைதி பூங்கா இருந்த எந்த ஆயுத கலாச்சாரம் எது வெடிகுண்டு இல்லாத தமிழ்நாடு ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு பயந்துருந்தாங்க. ரவுடியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எது செய்ய டிபார்ட்மெண்ட் பயம். ஆனா தமிழ்நாட்டோட தமிழ் மக்களை உணர வச்சு இவங்க தமிழ்நாடு போர்வையில் இங்க நடத்தின படுகொலை எல்லாம் ஏற்க முடியாத கொலைகள். 13 சூளைமேல் நடந்த, ஜெகரேகா நடந்த 13, அப்பாமா நடந்த 13 கொலையும். புரியுங்களா? 1982 புரியுங்களா? வேலுப்பிள்ளை பிரபாகரன் அதாவது பாத்தீங்கன்னா புலட்டின் தலைவர் உமாவாசன் 2 பேர் சுட்டு கொண்டாங்க பாண்டி பஜார்ல. 1982 பிரபாகரன் தமிழகத்தில் ஆயுத கலாச்சாரத்தை கொண்டு வந்தது விடுதலை புலிகள் தான். அதே விடுதலை புலிகள் தான் கொண்டாங்க. சரிங்களா? ஏன்னா மத்த 7 இயக்கம்
அதாவது பாத்தீங்கன்னா விடுதலை, அதாவது இவங்க வேலுப்பிள்ளை பிரபாகரன் உருவாகுந்தி அங்க இயக்கங்கள் உருவாயிருச்சு 71ல. அப்ப அம்மையார் இந்திரா காந்தி அம்மா தலைமையில உருவாயிருச்சு. அவங்களோட ஒரு நேர்மையான பார்வை இருந்தது. 14 அம்சப்படி வந்து தமிழருக்கு வந்து என்ன சரி ஒண்ணு நம்ம செய்யணும் சொல்ற விஷயத்த அவங்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவங்களும் அந்த மாதிரி 13 அம்சத்துல செய்யணும் சொல்லி நேர்மையா இருந்தாங்க. புரியுங்களா? ஆனா பிரபாகரன் வந்து எல்லாத்தையும் வந்து தலையாட்டிட்டு ராஜீவ்காந்தி அவங்கள்ட்ட வந்து நாம் மட்டும் தான் இருக்கணும், மற்ற வந்து தலைவர் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எண்ணத்துல தான் இங்க இருந்து எல்லாம் ஒப்பந்தம் கைது போட்டு இலங்கைக்கு போனப்பறம் அவர் மாறினார். அந்நிய நாட்டோட இணைஞ்சு ஒரு மாறி நின்றுதான் பல கொலைகளை நடத்துறாரு அங்க வந்து. அப்புறம் இலங்கை அரசாங்கத்தோட ரணசிங்க பிரேமதாசா முன்னாள் ஜனாதிபதி அவங்க வந்து இலங்கையோட பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சர் வச்சு இருக்கிற காலத்துல வந்து ஆயுதங்கள் இலங்கை அரசாங்கத்திலிருந்து வாங்கி சக போராடி தலைமுறை கொண்டு வரலாற்று இருக்கு. பிரபாகரன் இருக்கு. சிங்கள நீங்க சொல்லுகின்ற கருத்துக்கள் தமிழக மக்கள் மனதில் இருக்கும் பிரபாகரன் குறித்து வேறுபாடு முரணாக இருக்கிறது. அதாவது பிரபாகரனை வந்து ஒரு தலைவனாக கொண்டாடக்கூடிய மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். நீங்க அதுக்கு ஒரு எதிர்மறையான கருத்துக்களை பத்தி நீங்க சொல்ற சரி. இப்ப அது யாரு செஞ்சா இங்க இருக்க பெரியார் கும்பல்கள், மக்களுக்கு இல்ல. மக்கள் யார் சரி பிரபாகரன் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது இல்ல. மக்கள் வந்து இங்க இருக்க மக்கள் வந்து பிரபாகரனுடைய பெயரை பெரியார் கும்பல்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது. அதாவது பாத்தீங்கன்னா தமிழக புலிகள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து கொண்டு வந்தது எல்லாம் யாருன்னா பெரியார் கும்பல்கள் தான். ஏன்னு சொன்னா கொண்டு வராங்கன்னு சொல்றான்னு சொன்னா அந்த போர்வையில. சரிங்களா? அப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த மக்கள் வந்து கூட வந்து பிரபாகரன் வந்து ராஜீவ்காந்தி அவங்களோட கொலை செஞ்ச சரியில்லாம் எந்த மக்களும் பேசுனது இல்லை. அது வந்து மறக்க முடியாத கொலை. அது அவர் மீதான தமிழக மக்களுக்கு இருந்த அபிமானத்தை குறைப்பதற்கான காரணம் அமைஞ்சிருச்சு. ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு அப்புறம் விடுதலை புலிகள் மீது இருந்த தமிழக மக்களுக்கு இருந்த அன்பு குறைந்து விட்டது அல்லது மாறிவிட்டது சொல்லலாம். அப்படிதான் பார்வைகள் காணப்படுகிறது. அதாவது இந்த கொலை மன்முகு முன்னாள் பாரதப்பன் ராஜீவ்காந்தி அவங்களோட கொலையில மர்மம் இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன்னு சொன்னா இப்ப ஒருத்தர் சிபிஐ வந்து கார்த்தியன் இருந்தார். சரிங்களா? அவரு தான் அந்த கேஸ வந்து கேஸ் எல்லாம் நடத்தி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சது எல்லாமே வந்து இது பண்ணாங்க. ஆனா கடைசியில அவரு பிரபாகரன் மா வீரன் சொல்றான்னா நீ போட்ட யூனிஃபார்முக்கு எந்த ஒரு அர்த்தம் இல்லையா? இந்த நாட்டுடைய பிரதமர் முன்னாள் பாரத பிரதமரை கொண்டிருக்காங்க. நீங்க அரசு ஊழியர் ஒரு அதிகாரி இருக்கு, நீங்க எப்படி அவரை பிரபாகரன் வந்து மாவீரன் சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல மாவீரர் இல்லையா? யாரும் இல்ல. புலிதேவோட மாவீரர் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் உலகத்தமிழருக்கு வீரத்தை கத்துக் கொடுத்தது, வரலாற்றையும் கத்துக் கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுல தான் அந்த தமிழோட ஜீன் வந்து உலகமெல்லாம் பலருது. புரியுங்களா? அப்படித்தான் வந்து ஒரு ஈழமும் அப்படித்தான். ஈழத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கு வரலாற்று இல்ல. தமிழ்நாட்டை வச்சுதான் ஈழக்கு அது ஆன்மீக சம்பந்தமா இருக்கட்டும், அது நாயன்மார்களா இருக்கட்டும், 18 சித்தர்கள் இருக்கும், இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்துதான் மிகப்பெரிய கட்டமைப்பு. தவிர ஈழத்தை வச்சு எந்த பெருமையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல. தமிழ்நாடு வச்சுதான் ஈழத்துக்கு பெருமை, உலகத்தமிழுக்கு பெருமை. அதை ஒன்னாவது புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பெரியார் கும்பல் வந்து ஏதோ வந்து எல்லாம் வரலாற்று இழுத்து இருக்க மாதிரி பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து இங்க தமிழ்நாட்டை கொண்டுட்டாங்க போலியாக. புரியுங்களா? போலியா கொண்டு சித்தரிச்சுட்டாங்க. ஒன்னாவது இந்த ராஜீவ்காந்தி அவங்களோட கொலையில பின்னாடி என்னன்னு சொல்லி விசாரணை தேவை. ஏன்னு சொன்னா அந்த கொலையில வந்து பாத்தீங்கன்னா பெண்களை கற்பழிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஈழத்துல பெண்களை நாங்க பார்த்தோமா? நாங்க பார்க்கல. பெண்களை கற்பழிச்சாங்க, நாங்க பார்க்கல. இந்தியன் மிலிட்டரி வந்து 1987 வந்து அங்க இருந்து அமைதிப்படை இருந்துச்சு. ஆனா இருக்கும் போகல 7 இயக்கங்கள் இருந்தது. தமிழ் விடுதலை புலிகள் இருந்துச்சு, தமிழ் விடுதலை புலிகள் பிரபாகரன் தலைமை தமிழ் விடுதலை புலிகள் இருந்தது. 2வது டெலோ சிறுபாட்டன் தலைமையில் இருந்தது. அப்புறம் உமாவாசனம் புலட் தலைவர் அவர் தலைமை இருந்தது. அப்படி ஈண்டில் ராஜா அவங்க தலைமை இருந்தது. ஈரஸ் பாலகுமார் அவங்க தலைமை இருந்தது. புரியுங்களா? டெலா வாமதமன் தலைவரோட இந்த மாதிரி இப்படி இருக்கக்குள்ள ஈழத்துல மண்ணில பிறந்த ஆயுத பிரபாகரனுக்கு முன்பே இந்த ஆயுத புறத்துல இருந்தவங்க இலங்கை அரசாங்கத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இந்தியன் மிலிட்டரி கற்பழிக்கிறத அங்க இருக்கிற சக மத்த விடுதலை தவிர மத்த 7 இயக்க போராளி பார்த்து கொண்டு இருப்பாங்களா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட இதெல்லாம் கட்டமைப்பு. அந்த மண்ணில நான் இருந்தேன், அங்க இருக்க. அதாவது இதெல்லாம் கட்டம் 7 இயக்கம் இருக்கு. எல்லாம் ஆயுதம் மத்த இயக்கம் இருக்குது. ஆயுதம் ஒரு கேம்ப்ல ஒரு பேருக்கு 100-200 ஆயுதங்கள் இருக்கு, ராக்கெட் லாஞ்சர் இருக்கு, எல்லா வெப்பன் வச்சிருக்காங்க. அப்ப தந்த இனத்தை கற்பழி இருக்கக்குள்ள மத்த அந்த மண்ணில் பிறந்த சக போராளிகளும் தலைவரும் பார்த்து கொண்டா இருப்பாங்க. இந்தியன் மிலிட்டரி
இதெல்லாம் கட்டமைச்சது. இந்தியாவுக்கு எதிராக கட்டமைச்சு உலக ரீதியாக வந்து நடக்காத விஷயத்த விடுதலை புலிகள் பெரியார் கும்பல் மாட்டான். உண்மையை பொய்யாக்குவோம், பொய்ய உண்மை, அதே தான் விடுதலை செஞ்சது. பெண்களை கற்பழிச்ச மாதிரி பெண்களோட மார்பை வந்து இது பண்ணி எல்லாம் வந்து போட்டு காட்டினாங்க வந்து. அப்ப மத்தேக தண்ட பெண்களோட மத்தேக வந்து இப்படி பெண்களோட மார்பை காட்டி இந்த மாதிரி பெண்களை கொண்டாங்க, கற்பழிச்சாங்க சொன்னா மத்தேக ஆயுத தூக்குன ஆயுதம் வந்து இல்ல. அப்போதெல்லாம் நாங்க வந்து ரொம்ப சின்ன பசங்க, அதனால எங்களுக்கு அது தொடர்பா நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனா இந்திய ராணுவம் இலங்கை தமிழ் பெண்களை கற்பழித்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை விடுதலை புலிகளை தவிர்த்து வேற எந்த இயக்கமும் வைக்கல. ரியலி அதான் சொல்றேன். இவர் பிரபாகரன் சுயநலவாதி, சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற சுதந்திர போராளி, சாதாரண போராளி கூட பிரபாகரன் ஒப்பிட முடியாது. அவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு தலைவர் வந்து வெளிப்புற பிரபாகரன், சரிங்களா? ஏன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு வந்து ஈரோஸ், அதுல தலைவர் வந்து ஈரோஸ் பாலகுமார். அவர்கிட்ட அண்ணன் நான் ஒரு வேலை செய்ய போறேன் அப்படித்தான் பிரபாகரன் வந்து கேட்டு வாழ்ந்தவர். யார்கிட்ட? ஈரோஸ் கடைசியில் அவரை வர வச்சு காட்ட வச்சு கொண்டாங்க, சரிங்களா? இப்படியே எல்லா ஈழத்துல இருக்க வந்து எல்லா தலைவரையும் தோல்ல கைய போட்டு மரமா சுட்டு போட்டுட்டு இவங்க துரோகி, அவன் துரோகி, எல்லாத்தையும் சுட்டு போட்டு, சரிங்களா? சிறுசபாட்டை சுட்டு போட்டு துரோகி, அங்கிட்டு உமாசன் போட்டு துரோகி, அப்புறம் பத்மநாதன் துரோகி, எல்லா துறை. இவரு மட்டும் வெளிப்புற பிரபாகரன் நல்லா, மத்த எல்லாம் துரோகி. இது எவ்வளவு பெரிய கட்டமைப்பு. இப்ப 2009 ஈழப்போர் நடப்பதற்கு முன்பாக கருணா வந்து அங்கிருந்து வெளியேறினார் இல்லைங்களா? ஆமா. அது வந்து அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது, நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் அப்படின்ற. இல்ல, அவர் சொன்னது வந்து அவர் மட்டும் இல்ல, அதாவது இலங்கையில வந்து ஈழத்துல வந்து முக்கியமான தளபதி இருக்கான், பெரிய கரிகாலன், சின்ன கரிகாலன், சரிங்களா? கருணா, அப்புறம் வந்து சுண்ணாவத்தில் யாழ்ப்பாணம் சுண்ணா சொல்ல ஒரு ஊரு, அதுல இருக்கிற கேஸ்லோ, இவங்க எல்லாம் பெரிய லீடர் அம்மா, சரிங்களா? ராஜீவ்காந்தி அவங்கள கொல்லாங்காட்டி விடுதலை புலிட உபத்தலைவர் மாத்தி அவங்க விட்டு வச்சிருந்தார் பிரபாகர். அதாவது விடுதலை புலிட 2வது தலைவர் வந்து, சரிங்களா? அதாவது விடுதலை கட்டமைப்பு பெரிய குழந்தவர் மாத்தையா. ஆனா அவரு அந்த கொலையை ஏற்கல, கொலை நடக்க முடியும், அதெல்லாம் ஏற்கல, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் எங்களுக்கு பின்னடைவு வரும்னு சொல்லிட்டு யாரு? மாத்தியாவங்க, அண்டன் பாலசிங்கம், கருணாவங்க ஒரு மீட்டிங் வச்சே சொல்லிட்டாங்க, இந்த கொலைகள் வேணாம், இதுகள் வேணும், பிரச்சனை வரும், நாங்க பின்னடைவு வர்றோம், ஏன்னா கடல்ல வந்து இந்தியா பக்கத்துல இருக்குது, பிரச்சனை வரும்னு சொல்லாம கொஞ்சம் சரி யோசனை இல்லாம எங்கே உண்டே காசை வாங்கி இந்த வேலையை இந்த ஆள் செஞ்சா உண்மை. ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு அந்த கொலையில வந்து. ஏன்னு சொன்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட கொலையில வந்து அந்நிய நாட்டு சதி இருக்கு, ஒசாமா பில்டன் அதுல கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்ற விஷயம் கூட இருக்குது. அப்படி அன்னைக்கு பேசப்பட்டுச்சு, தமிழ்நாட்டுல பேசல, இந்தியாவில பேசல, ஆனா அப்படி பேசப்பட்டுச்சு. ஏன்னு சொன்னா அதாவது அன்னைக்கு ஒரு நாட்டோட இவரு, அதாவது பாத்தீங்கன்னா இவரு பிரதமர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ற எண்ணத்துல வந்து ஏதோ வெளிநாட்டு நாடு வந்து முடிவு பண்ணிருச்சு, சரிங்களா? அது அப்ப அந்த நாடு ஒசாமா பில்டன், ஏன்னா ரஷ்யாவோட போர்ல ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நேரடியா வந்து ஒசாமா பில்டன் ஆயுதம் கொடுத்தது இருக்குது, சரிங்களா? ஆயுதம் கொடுத்தது நேரடியா இருக்குன்னு சொல்லி தெரியும். அதாவது ரஷ்யாவோட போர்ல, ஆப்கானிஸ்தான் போர்ல நேரடியா ஒசாமா பில்டன் ஆயுதம் கொடுத்தன்னு சொல்லி வந்து ஏஜென்சியா கொடுத்தன்னு சொல்லி இருக்கு. அந்த காலத்துல முன்னாள் ராஜீவ்காந்தியோட கொலை நடக்கப்படுது. அப்ப இது ஒசாமா பில்டன் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கட்டமைப்பட மீண்டும் ஒரு விசாரணை உட்படுத்தினா உண்மையா தெரிஞ்ச பேரு, சரிங்களா? ஒசாமா பில்டன் அது உட்படுத்தணும். ஏன்னா இப்ப 7 பேர் விடுதலை ஆகுனாங்க, ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லையே கருணை அடிப்படையில் விட்டுருக்கு, 32 வருஷம் இருந்துட்டாங்க, விட்டுருக்காங்க. ஆனா கேஸ் விசாரணை இருக்குது. பிரபாகரன் வந்து இன்னைக்கு அவர் இறந்துட்டாருனாலும், பொட்டியம்மன் இறந்துட்டாலும் கேஸ் விசாரணை இருக்குது. 30 வருஷம் ஆகட்டும், அது 40. ஆனா கேஸ் விசாரணை இன்னும் முடியலையா? அதை திருப்பி அந்த மறு விசாரணை கூட வந்து இது எங்க இருந்து நடக்கப்பட்டுச்சு, இது என்ன ஆச்சுன்னு சொல்ற விஷயத்த மக்களுக்கு கொண்டு வரீங்களா? ஏன்னா விடுதலை புலிகள் தமிழ்நாட்டுல இருந்து 1982 துப்பாக்கி கலெக்ஷன் கொண்டு வராங்க. அப்புறம் 90ல வந்து பாத்தீங்கன்னா 90ல 17 பேர் கொலை, தமிழ்நாட்டுல 17 பேர் கொலை. அப்புறம் 91ல மாண்புமிகு முன்னாள் பாரத ராஜீவ்காந்தி கொலை, அதாவது வெடிகுண்டு மூலம் கொலை வந்து. அப்ப அந்த ஆயுதத்தை கலாச்சாரத்தை கொண்டு இந்தியா சொல்ற ஒரு நாட்டுக்கு பயந்திருந்ததை பயத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டவே பிரபாகரன் தான் இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கி விட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு காஷ்மீர் தீவிர வந்து பொதுமக்களை கொடுத்து காரணம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் முக்கிய காரணம். இல்ல, காஷ்மீர் பிரிவினைவாதம் அப்படின்றது இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஆரம்ப காலகட்டங்களிலே இருக்கக்கூடிய அது 50 வருஷம் முன்னாடி இருக்குது. அதையும் வந்து பிரபாகரனையும் எப்படி நீங்க வந்து இணைக்கணும்? ஏன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்னா, தேடி நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ராஜீவ்காந்தி அவங்கள போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அவர் வந்து எதிர்கட்சி லீடர், பிரதமர் இல்ல.
அப்ப இவரு அதாவது தேர்தல் வரக்கூடிய இவரு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு அந்நிய நாடு நினைக்குது. இந்தியா தாண்டி ஒரு வல்லரசு நாடு வச்சுக்கோங்களேன், அது நினைக்குது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குன்னு பார்த்தா ரஜீவ்காந்தி அவங்கள கொல்ல முன்பு ரஷ்யா பிரசிடென்ட் அப்படிங்கிற ரஷ்யா ஏலா பிரிச்சு போனவர் அப்படிங்களா, அவரை கொல்ல டெல்லியில விடுதலை புலி ட்ரை பண்ணாங்க. அதுக்கு தான் இந்தியன் மிலிட்டரி வந்து கிட்டு, அதாவது விடுதலை புலி தளபதி கிட்டுவ கடல்ல வச்சு பாம்பு வச்சு, ஏன்னா விடுதலை புலியை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு தெரிய வருது. ஆனா அது வெளியே தெரியாது. கிட்டு அவங்க வந்து கிட்டு அவங்க வந்து அவரோட கருத்தே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக தான் இருந்த கருத்து. அவரு வந்து ஒரு கட்டமைப்பு, இந்த கட்டமைப்புன்னா விடுதலை புலியிட வந்து டெல்லியில வச்சு ஒரு தாக்குதலை ரஷ்யன் பிரசிடென்ட் நடத்திடலாம்னு சொல்றதுல அப்ப அது ஒரு அந்நிய சதி, அதை விடுதலை புலிதான் அதை ஆர்கனைஸ் பண்ணி இருக்குது. ஆனா அதை எப்படியே தெரிஞ்சு இந்தியன் தெரிஞ்சு கடல்வரையில வந்த கிட்டு அவங்கள பாம்பு வச்சு கொண்டது உண்மை. ஏன்னா கிட்டோட பெரிய ஒரு மேட்டர் இல்ல. ஆனா எதுக்காக கொண்டு இருக்கு இல்லையா, ரஷ்யன் பிரசிடென்ட் அதாவது ரஜீவ்காந்தி அவங்கள கொல்ல வந்து கிட்டுவை எதுக்கு கொண்டாங்க வந்து ஒரு கடல்வரையில இந்தியன் மிலிட்டரி கொண்டான்னு சொல்லி ஒரு வரலாற்று இருக்கு இல்லையா, அதை தேடணும் இல்லையா அப்படிங்களா. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய மாற்றம் பாஜக தொண்டர்களை விட அதிகமாக உங்களை பாதிச்சிருக்கு போல இருக்கு. எந்த ஒரு பதிவுகள் போட்டாலும் அண்ணாமலை இருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, அண்ணாமலையோட இல்லாமை வந்து அவர் இல்லாத இடம் வந்து ஒரு வெற்றுமையாக தெரியுதுன்ற மாதிரியான பதிவுகளை போடுறீங்க. எனக்கு எப்படின்னு தெரியும், எந்த பாரத பிரதமர் எந்த பிரதமரை நான் வந்து அவதரா பேச மாட்டேன். ஏன் பேசக்கூடாதுன்னு அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது காலங்கள் வரைக்கும் அந்த பதிவுகளை நான் போடுவேன், ஆனா பேச மாட்டேன். அது ஜவஹர்லால் நேரு ஒரு கட்சியினுடைய தலைவர் மாற்றம்ன்றது இயல்பா நடக்கூடிய ஒரு விஷயம். அது எந்த பதம் பேச மாட்டேன். மாண்பு நரேந்திர மோடி அவங்க இந்த செங்கோல் விஷயத்த மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்குரிய விஷயத்த, அது பெரிய வரலாற்றுக்கு செங்கோல் புதிய பார்லமெண்ட் நிறுவ பிரதமர்கள் வந்து நிறுவனத்துக்கு அறிவிச்ச பிறகு தமிழ்நாட்டில் எந்த பிராமணன் பட்டாசு போட்டான்? நீங்க சொல்லுங்க எந்த பிராமண சங்கம் ஆன்மீக சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்ப சைவ சித்தாந்தத்தை அடிப்படையில வந்து செங்கோல் வைக்கிறான்னுக்குள்ள சந்தோஷப்பட்டு பிராமணர்கள் வந்து பட்டாசு போடுங்க, எந்த பிராமணன் போட்டான்? ஒரு பிராமணன் போடல. சரிங்களா? அப்படிப்பட்ட நேரத்துல அண்ணாமலை வாராரு. சரிங்களா? பாஜக மாநில தலைவரா வாராரு. சரிங்களா? அவரு அவங்கள போயிட்டு எந்த பிராமண தலைவர் போயிட்டு அவரு பார்க்க அவரு வந்தாரு. பிராமணரை வச்சு நம்ம கரை சேர முடியாது. அதுக்குன்னு பிராமண மேல ஒரு வன்மம் இல்லை. ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் பார்வை இருக்கு, அது தமிழ் சார்ந்து இருக்குன்னு சொல்ற விஷயத்த அவர் கையில எடுத்தாரு. எஸ் ராஜா எடுக்கல, அம்மா சௌந்தரபாணி அம்மா அந்த அவங்க முன்னாள் கவர்னர் அவங்க எடுக்கல, இளகணேசன் எடுக்கல. புரியுங்களா? அப்படி பல தலைவர் எல் முருகன் கூட எடுக்கல. அது வேல் யாத்திரை முருகன் இது செஞ்சிருந்தாலும் இருந்தாலும் கூட தமிழ் சார்ந்து இருக்கல. அவங்க தமிழ் சார்ந்துல சைவ சித்தாந்தம் சார் இல்ல. ஆனா அண்ணாமலை அவங்களுக்கு அந்த பார்வை இருந்தது. இங்க தமிழ்நாட்டுல நம்ம வந்து சைவ சித்தாந்த நிறுத்தினால்தான் நம் அரசியல் வந்து நினைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்ற விஷயத்த வரலாற்றுக்குரிய மாதிரி இருக்குன்னு சொல்றது அவர் அந்த விஷயத்த எடுத்தாரு. அதுல அது ஜெயிச்சிருக்காரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து அண்ணாமலை அவங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவங்களுக்கு வந்து நீங்க போற இடத்துல வந்து இத்தனை பிராமணர் அந்த கூட்டத்துல இருந்திருப்பா நீங்க பாத்துருப்பீங்க. அவர் போன இடத்துல வந்து திமுக மாதிரி அதிமுக மாதிரி கூட்டம் அவருக்கு இருந்தது. சரிங்களா? இருந்தது. அப்ப அந்த இடத்துல எத்தனை பிராமணர் இருந்தாங்க? எந்த பிராமணர் வந்து அண்ணாமலை வர்றான்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. அதாவது பிராமணர் வந்து நம்மள ஆளதான் பார்ப்பாங்க, நம்மளுக்கு வேலை செய்ய வர மாட்டாங்க. புரியுங்களா? அண்ணாமலை அவங்களுக்கு ஒரு அரசியல். அதே மாதிரி இவரு தமிழ்நாட்டு கவர்னரை நம்ம சொல்ல வரனா அவருக்கு அந்த அதாவது பெரிய மேல வன்மம் இல்லை. சரிங்களா? சைவத்து மேல பெரிய அவரு சைவ சித்தாந்தத்துக்காக சில விஷயங்களை செஞ்சிருக்காரு, நடைமுறைப்படுத்திருக்கிறாரு. புரியுங்களா? அப்ப அதே மாதிரி அண்ணாமலை அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சைவ சித்தாந்தத்தை முன்னிறுத்தியே வந்தாரு. அதனால தான் மிகப்பெரிய வெற்றி. அவரு என்ன எதிர்பார்த்தாரோ பிராமணரை வச்சு நம்ம கரை சேர முடியாது, இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு முகம் வேணும், அந்த முகமாவே மாறினாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமண பெரிய பெரிய தலைவரை யாரையுமே கண்டுகொள்ளல. நீ இருந்தா வெளியே போனா போன்னு அப்படி போயிட்டார். புரியுங்களா? இதுதான் உண்மையான ஒரு வள்ளலார் பெருவெளியில் நீதிமன்ற உத்தரவை மீறி திமுக அரசு கட்டிடங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் வந்து இந்துக்கள் மனதில் ஆன்மீக அன்பர்களின் மனதில் மிகப்பெரிய பாதிப்பையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்திகள் பரவுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்ப திராவிடத்தை விட்டு போடுங்க, திராவிட வந்து விடுங்களேன். சரிங்களா? இறைமறுப்பாளர் நமக்கு என்னைக்கும் எதிரிதான், அவன் என்னைக்கும் நம்ம நண்பரா முடியாது. ஆனா திராவிடத்தை இந்த பெரியாரை யார் உருவாக்கணும்? அந்த வரலாற்று வேணும் இல்லையா? நீதி கட்சியில வந்து அதாவது அன்னைக்கு நீதி கட்சி யாட கட்சி? பெரியார் வந்து 2ஆம் கிளாஸ் கூட தாண்டாத ஒரு மனிதன். சரிங்களா? பெரியார் வந்து நீதி கட்சியில வந்து வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், டாக்டர்கள், அரசு உடனும் அப்படிப்பட்ட கட்சியில பெரியார் நீதி இப்படி தலைவராகிறாரு. எதுக்காக ஆக்குறாங்க? இதை யோசிக்கணும் இல்லையா? புரியுங்களா?
எதுக்காக ஆக்குனாங்க. அப்ப அந்த நீதி கட்சிக்குள்ள பெரியார் வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை அழிகையே பேசினாரு. பிராமணர்களை வந்து அவங்க வழிகாட்டின்னு பேசுறாரு பெரியார். ஆரம்பத்துல பெரியார் பேர பிராமணன் எதுக்குறாரு, அது வேற. காங்கிரஸ் இணைஞ்ச பேரு அது வேற கதை. ஆனா ஆரம்பத்துல சைவ சித்தாந்த வரலாற்றை அவ்வளவு கேவலமா வந்து பேசினார். இத பேசுறது யாரு? அத அண்ணா பேச சொல்லல, புரியுங்களா? ஐயா கலைஞர் பேச சொல்லல. எம்ஜிஆர் வந்து பெரியார கண்டுகொள்ளையும் இல்ல, புரியுங்களா? எம்ஜிஆர் இருந்தாரு, இவருடைய இதெல்லாம் நம்ம முகமா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு மதிப்பளிச்சாரு. ஆனா இவ்வளவு முகமா நம்ம செயல்பட முடியாது. ஏன்னா அண்ணோட தத்துவத்தை ஒன்றே தெய்வம், சரிங்களா? அப்படின்னு வந்து அவர் கொண்டு வந்தார். அது திருமூலருடைய வார்த்தைகள் தானே. திருமூலர் வந்து அதை சொல்றாரு வார்த்தை. இப்ப அகரமலை எழுத்தா ஆதி பகவான் முதற்றே உலகு, இது வந்து முதலடி திருக்குறள்ல ஒத்துக்கொள்றான். அதாவது திருவள்ளுவரோட வந்து புகழ் வந்து சொல்றது சைவ சித்தாந்தம். அது சைவ சித்தாந்தம் மட்டும் தான், வேற எந்த மதத்துக்கும் பொருந்தாது. திருவள்ளுவரை கிறிஸ்துவ மதம் சார்ந்த ஒருவராக நிறுவுவதற்கான முயற்சி அது தெய்வநாயகப்புல வந்து நிறுவ நினைக்கிறாரு. தெரியும், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிரியார் வந்து. ஆனா அவர் 1984 திருவள்ளுவரோட கருத்தரங்கு வச்சாரு. அப்போ ஓடி போனவன் தான் தோத்து. திருவள்ளுவர் நம்ம ஆதீன, அதாவது தருமபுரி ஆதீனத்திட்ட கருத்தரங்கு வந்து தோத்து போனவன் திருவள்ளுவர். அவனுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா திருவள்ளுவரோட வரலாற்று வந்து அதுல புலால் தின்னக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. 5 இடத்துல இருக்கு. சிவன் நோக்கி பல பாடல்கள் இருக்கு, சரிங்களா? திருவள்ளுவர் பாடுறாரு, அகரமலை எழுத்தெல்லாம் ஆதிவான் முதற்ற உலக அடியே வந்து சிவன் நோக்கி போடுறாரு, சரிங்களா? அப்படி வந்த திருவள்ளுவரையே இவனுக்கு வந்து சைவ சித்தாந்த திருவள்ளுவரே தாராவாக ரெடியா இருக்கிறான இந்த பெரியார் கும்பலுக்கு. மிகப்பெரிய தமிழின துரோகி இந்த பெரியார் கும்பல். ஏன்னு சொன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வந்து இந்த திருவள்ளுவரோட கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, அவரோட கட்டமைப்பு வந்து 1.5 அடிக்குள்ள உலகத்தையே கொண்டு இருப்பார். 1.5 அடிக்குள்ள உலகத்தையே கொண்டு வந்து உலகத்தை காட்டியிருப்பார். அது அவர் எங்க சேவை துளைத்து அலை கடலில் புகுத்தி குறுக தைத்த குறுநூல் அப்படின்னு சொல்லி. ஆமா, அது உண்மை. ஆனா வந்து நமக்கு பாரம்பரிய வரலாறு, அதாவது தமிழோட ஜெயின் வந்து தமிழோட தான் சொல்லணும். எங்கட இப்ப ஈழம் வந்து நமக்கு பெரிய கொம்பன் இல்ல, நாங்க தான் கொம்பனுங்க. தமிழ்நாட்டை பிறந்த ஒரு தமிழ் தான் கொம்பன் தவிர ஈழங்களுக்கு கொம்பன். ஈழத்துக்கு என்ன திருமண காந்தி வந்து தெளிவுபடுத்து, ஈழத்துக்கு என்ன வரலாறு நூலை எரிச்ச மே 17 அப்படின்ற இயக்கம் அவர் கட்டமைச்சிருக்காரு. ஈழத்தமிழர்களை அடிப்படையாக கொண்டுதானே அவர் அதை உருவாக்கியிருக்காரு. அது இனப்படுகொலை தான் செஞ்சிருக்காரு. இனப்படுகொலை ஏற்கல, பாலச்சந்திரனோட கொலையை நாங்க ஏற்கல. ஆனா வெளுப்புல செஞ்சது வந்து கொலைகள் இருக்கு. அவரு இந்தியன் ராணுவத்தை, அதாவது இன்னைக்கு கோலத்தனமா காஷ்மீர்ல சுட்டு கொண்டான் பாத்தீங்கன்னா, அவனும் பிரபாரும் கோலத்தனம் தான் நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா மக்களை கொள்றது வந்து அது வந்து போராட்டம் இல்லையே, மக்களுக்கான போராட்டம். நீ மக்களை கொள்றது என்ன போராட்டம்? நீ தமிழ்நாட்டுல வந்து 1900 ராஜீவ்காந்தி அவங்க வந்து இருக்கிற தேட பிரச்சாரம் இருக்கும் போது தமிழர் 17 செத்தாங்க, இறந்தாங்க. அது கொலை இல்லையா? இப்ப காஷ்மீர்ல நடந்த கொலைக்கும் பிரபாகருக்கு என்ன தமிழ் தேசியம்? பிரபாகரன் தமிழரை கொள்றது என்ன தமிழ் தேசியம்? உனக்கு இன்னைக்கு கடைசியில எப்படி நீங்க இறந்தீங்க விளங்குதா? மக்கள் கோலத்தனமா உலக தமிழோட வரலாற்றிலேயே நல்லா வந்து ஒரு கேவலமா வந்து கடைசியா நீங்க முடிச்சு போட்டீங்க, கேவலம் முடிச்சு போட்டீங்க. உலக தமிழோட வரலாற்றை அடிப்படை போச்சு இந்த விடுதலை போராட்டம். மிகப்பெரிய ஒரு தமிழோட கட்டமைப்பே இந்த விடுதலை போராட்டம் அடிப்படைச்சு. கடைசி நேரம் இந்தியாவோட ஒரு பகையா இருந்த கடைசியில இந்தியா தான் கெஞ்சிறாங்க. அவங்க பிபிசி மூலம் யாரு நடேசனும் புலிதேவன் என்ன பேசுறாங்க, பிரபாகரன் சொல்லி இந்தியாவோட பேசி பிபிசி அறிவிக்குது. அவங்களோட லண்டன் விடுதலை போயிட்ட பிபிசி லண்டன் அறிவிக்குது, இந்தியோட அரசாங்கம் முன்னுக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இந்திய அரசாங்கம் கண்டுகொள்ளது. ஏன்னா இலங்கை கடைசியில இந்தியன் அரசாங்கம் கண்டுகொள்ளணும். கடைசியில எதிரிட்டே போய் பிச்சை பண்ணிடுறானுங்க. நாங்க வந்து போற நிறுத்துறோம் சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்லிச்சு என்னன்னா, நீ 8 தரக்க பேச்சை வந்து எங்களை முதல குத்திட்டேன், அதனால பேச்சுவார்த்தை வேணான்ட்டாங்க அப்படின்னு விடுதலை ஆகுது. கடைசியில வந்து இவங்க சரண்டர் ஆகி கேவலப்படுத்தான் இறந்தாங்க, புரியுங்களா? தமிழர் வந்து ஒரு மரபு இருக்குது, வரலாற்றோடய தன்னோட வாழ்க்கையை முடிப்பாங்க. ஆனா விடுதலை போராட்டம் வந்து தமிழரை கேவலப்படுத்தினா போராட்டம். வள்ளலார் பெருவெளியில் அந்த கட்டிடம் கட்டுவது தொடர்பாக ஒரு கருத்தை சொல்ல வந்தீங்க, அப்படியே திசை மாறியாச்சு. அதனுடைய பதிவு என்ன செய்ய? வள்ளலார், அதாவது வள்ளலார் இப்ப நம்ம வந்து வள்ளலார் விஷயத்துல வந்து அது ஒரு பெரிய ஒரு தவறுகள் தான் இருக்கு. அதாவது இப்ப ஆன்மீகத்துக்கு நான் தான் பெரிய காவலன் அப்படி சொல்றான் இல்லையா, அவன் தான் முன்னுக்கு வரணும், சரிங்களா? நான் பெரிய காவலன். இவனுக்கு என்னன்னா பிராமணனுக்கு குண்டிகள் வலிக்கிறது அவன் போவானுங்க, தமிழுக்க வரமாட்டேன். சரி, எந்த தமிழர் இங்க இருக்க எந்த அமைப்பு வந்து மாமன்னர் ராஜராசனை முன்னிறுத்தி இருக்காங்க? நீங்களே சொல்லுங்க. பத்ரபதி சிவாஜி வந்து பாட்டிய மன்ன வந்து சிவத்து வழிபாடுல மிகப்பெரிய ஜம்பவான், அவருங்கிற கண்கள் மாதிரி தான். அது அவராங்க ஏற்கிறோம்.
தமிழ்நாட்டுக்கு ஒரு மரபு இருக்கு இல்லையா, நீ யார முன்னிறுத்தி இருக்கணும்? ராஜராஜ சோழன் முன்னிறுத்தி இருக்கணும். எங்க நிறுத்தீங்க? எதுக்கு நிறுத்துறீங்க? போனப்ப நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ராஜேந்திர சோழ மன்னரிட வந்து சதய விழா வந்து அரசு விழான்னு அறிவிச்சாரு. ராஜராஜ சோழ விழாவை வந்து அரசு விழா திமுக அரசு தான் வந்து அரசு விழா செய்யும் சொல்லி இது பண்ணாங்க. நீங்க எங்க போறானீங்க? இந்து மொழி போறானீங்களா? ராஜேந்திர சோழ வரலாறு பேசுறீங்களா? உலகத்தை கட்டியாழ்ந்த ராஜேந்திர சோழ வரலாறு பேசுறீங்களா? எங்க பேசுறீங்க? இந்த மத்திய அரசுல எவ்வளவு தமிழ்நாட்டுல இடம் இருக்குது, ராஜேந்திர சோழ பேர் வைக்கணும் கேட்க எங்க கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? இல்ல, அந்த கடற்படை போர்க்கப்பலுக்கு ராஜராஜ சோழன் பேர் வச்சிருக்காங்க, கடற்படை தளத்திற்கு ராஜராஜ சோழன். நீங்க பேசுறீங்களா? நீங்க என்ன யார குறிப்பிடுறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இந்து முன்னணி, இங்க இருக்கிற அந்த இந்து தர்மத்தை காப்பதாக சொல்லக்கூடிய இயக்கங்கள் இந்துக்களை காப்பா சொல்றதுக்காக எந்த இயக்கம் வந்து தமிழ் சார்ந்து தமிழ் மன்னர் சார்ந்து நீங்க எங்க பேசுறீங்க? விழிச்சு நீங்க ஆரம்பத்துல நீங்க விழிச்சு அடைகிற காரணமே ஆரம்பத்துல இருந்து பெரியார் எடுக்கிறான்னா தமிழ வரலாற்றை நீங்க முன்னிறுத்திருக்கணும். தமிழ்நாட்டுல மாமன்னர் புலிதேவன் வரலாற்று, ராஜராஜ சோழன் இந்த மாதிரி பல விஷயத்த திரும்ப திருவாசத்தை தமிழ் மக்கள் இலவசமா நீங்க எங்க கொடுத்திருக்கு? இந்த நீங்க கொடுத்து படிக்க சொல்றீங்க. ஆனா தமிழ்ல திருவாசத்தை எந்த இடத்துல நீங்க வந்து இலவசமா கொடுத்தது இல்லையே. இதெல்லாம் எங்களோட கட்டமைப்பு என்ன? இல்ல, வள்ளலார் பெருவெளியில அந்த கட்டிடம் கட்டுவதை பாஜக கூட எதிர்க்கவில்லை அப்படிதான் தெரிகிறது. எந்த ஒரு அழுத்தமான அண்ணாமலை வந்து எதிர்ப்பாரு. அண்ணாமலை இல்லையே, இப்படி எதிர்ப்பாங்க, எதுக்க வாய்ப்பு இல்லை. நான் தான் தெளிவா அண்ணாமலை வந்து அண்ணாமலை அவங்கள விடுத்த பிறகு பாஜக தலைவர் வந்து விடுப்பு பெறவர் நான் சொன்ன பதிவு இனிமேல் தவிசித்தாந்த தமிழ்நாட்டுல அழிஞ்சிரும் சொல்லி போட்டானே. அது எங்களுக்கு தெரியும். பாஜக எந்த விஷயத்துல வந்து அந்த அம்மா ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அது அடுத்த அம்மா, அந்த அம்மா இதெல்லாம் தமிழ் சார்ந்தவங்க இல்ல. நரேந்திர மோடி அவங்க இல்லாட்டி தமிழுக்கு பெருமை இல்லை. இதுதான் உண்மை. நரேந்திர மோடி அவங்க அரசியல் பார்வை இல்ல, செக்குல் வச்சது அரசியல் பார்வை இல்ல. அவருக்கு அரசியல் அவர் இல்லாட்டி தமிழ் சார்ந்த எந்த வரலாற்றும் இல்ல. அதே மாதிரி மன்முக அண்ணாமலை அவங்க இருந்தாங்க, சைவ சித்தாந்தம் ஓங்கி இருந்துச்சு. புரியுங்களா? பிராமண சார்ந்து போகக்கூடாது. இங்க ஒரு பார்வை இருக்கு, திராவிடத்தை எதுக்குறான்னு சொன்னா அந்த பெரியார் கொள்கை ஏறி மிதிக்கிறேன்னா நான் சைவ சித்தாந்தமான தமிழ் சார்ந்த வரும்னு சொல்லிட்டு பிராமணன் அண்டாமே அவரோட அரசியல் முன்னிறுத்துறாரு. இது உண்மை. இது எல்லாத்துக்கும் குழந்தை கூட தெரியுங்களா? கலைஞருடைய சமாதியில கோபுரம் சின்னம் பூக்களால் வரையப்பட்டிருந்தது ஒரு கருத்து, அது சர்ச்சைக்கூட விஷயங்களா ஆச்சு. இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தானே பார்க்கலாம். இது ஏன் நீங்க மற்றவர்களுக்கு நான் பார்க்கல, வந்து மத்தவங்க பாக்குறாங்க. பன்முக இந்து அமைச்சர் வந்து சேகர்பாபு அவங்க வந்து அதை வந்து அப்படி கோபுரம் வரைச்சு ஐயா கலைஞர் சமாதியில செஞ்சது வந்து தீக்காக்கு சவுக்கா அடிச்ச மாதிரி உடா நாயே அப்படின்னு ஓடி வச்சு எனக்கு எந்த அரசியலும் இல்ல நாயே அப்படின்னு சொல்லி சவுக்கார் அடிச்சு அதை நாங்க வரவேற்கும். இவங்க வரவேற்கலையே. இங்க இருக்க அமைப்பு இல்ல பகுத்தறிவை பேசக்கூடிய திமுகவினருடைய யாரு? இப்ப திமுக வந்து அம்மா யாரு? துர்கா அம்மா. அவங்களோட வீட்டுல நீங்க பூஜை ரூம் பாத்துறீங்களா? சரிங்களா? அப்ப அங்க வந்து பெரியார் இதை எடுப்படாது. ஏன்னு சொன்னா பெரியார் இதை எடுத்துட்டு போறது வந்து குப்பைக்கு சமம். பெரியார வந்து சும்மா சொல்லலாம், ஒரு 10 ஓட்டுக்காக சொல்லலாம், 1000 ஓட்டு அவரை வச்சு வராது. நீங்க தீக்காக சவால் விடுறேன் சரிங்க, திமுக ஆதரவு இல்லாம நீங்க தேர்தல் களத்துல இருந்து ஐயா கி வீரமணி ஜெயிப்பாரு. அவங்க இதுவரை தேர்தல் களம் சந்தித்து தோத்துருவானுங்க, கேவலமா தோத்துருவானுங்க. புரியுங்களா? இந்த அமைப்புக்கு போடுற ஓட்டு கூட அவங்களுக்கு கூடாது. புரியுங்களா? இவங்க யாருன்னா செல வழிபாடு தப்புன்னு சொல்லுவாங்க. உன்னாவது புத்தர் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, ஏசு யாருன்னு தெரியாது. சரிங்களா? புத்தரோட உண்மையான பேரு சாக்கிய முனி கௌதம புத்தரா, அதாவது சாக்கிய முனி கௌதம் புத்தர்னு சொல்லுவாங்க. வரவன் இலங்கையில உத்தராஜ போட்ட ஞானிகள் புத்த பிடாரிகள் வந்து உத்தராஜ போட்டு புத்தரை வழிபடுறாங்க. அதாவது பிடாரிகள் சொல்லிட்டு புத்த மதத்துல இருக்க குருமார்கள் வரணும். அதை கேட்டிருக்கவங்க அவங்க எங்கட மரபு சிவ மரபுன்றாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட வந்த அசோகா வந்து எந்த மதத்துல இருந்தாரு, எந்த மதத்துல தாய் போனாரு, இது ஒரு வரலாறு இருக்கு. தாமோட அசோகா, அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற பேரரசு அசோகா வந்து எப்படி தாவினாரு, எப்படி போனாரு, எப்படின்னு சொல்லிட்டு போனா அவருக்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவரையும் தேடல. இது தொடர்பா பேசினா இன்னும் விரிவான செய்திகள் உங்ககிட்ட நான் சொல்றேன். தீகா வந்து முழுக்க தமிழுக்கு எதிரான, தமிழ் ஆன்மீக எதிரான. ஏன்னு சொல்றாங்கன்னா ஐயா கி வீரமணி நீங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா புத்த சிலர் சில வழிபாடு இல்லைன்றீங்க. பாலக்காடுல வந்து பெரியாருக்கு செலவு வச்சாங்க, ஐயா கலைஞர் வச்சாங்க. இதே கலைஞர் வந்து பெரியாரத்துக்கு உள்ள போட்டு செல்லாம் உள்ளத்துக்கு போட அந்த கிள நாயன்னு சொல்லி பேசுறதுதான் இருக்குது. சரிங்களா? இது வந்து அதனாலதான் திமுக விமர்சனம் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்ப ஐயா சேகர்பாபு அவங்க இந்துக்கள அமைச்சர் வந்து ஐயா கலைஞர்ல கோபுரத்தை வரைஞ்சாலும் ஆன்மீக நிக்கத்தான் அதை வரவேற்கணும். நம்ம அதை எதிர்ப்பு பதியக்கூடாது. இது நம்ம ஜெயிக்கிறோம்னு நினைக்கணும். கி வீரமணிக்கு உட்கார வச்சு சவுக்கா அடிச்ச மாதிரி இதுதான் உண்மை. புரியுங்களா? அதாவது ஆன்மீகத்தை யாரு ஏற்கிறாங்களோ அவங்கள வரவேற்கணும். புரியுங்களா? அதனால திமுக வந்து சரி, அதாவது
சைவ சித்தாந்தத்துக்கு மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு வந்து அதாவது பாத்தீங்கன்னா இந்த கும்பலுக்கு எதிரான எதிரிகள் யாரு அவரோட வரலாற்றுக்கு எதிராக இந்த கும்பல்களே இந்த பெரியார் கும்பல் மாமன்னர் ராஜராஜ அப்படி பாத்தீங்கன்னா கி வீரன் ஐயா ரொம்ப கேவலமா மாமன்னர் ராஜராஜ சோழன் பேசுவார், ராஜராஜ பேசியிருப்பாரு. ஏன்னா அந்த வரலாற்றை படிக்க ஒரு கதை எடுத்து விடுவானுங்க, நாங்க எல்லாத்தையும் படிக்கணும். அன்னைக்கு மாமன்னர் அதாவது ராஜராஜ சோழன் படைப்பிரிவு 38 படைப்பிரிவு, அதுக்கு தலைமையே அவங்க அக்கா குந்தகி தான். அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க வரலாறு படிச்சிருக்காங்க. இதே தஞ்சை பெரிய கோயில் பக்கத்துல வந்து சுந்தர ஆதரசாலை சரிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை கட்டி அதுல டாக்டர்ல உருவாக்கி படிக்க வச்சு செஞ்சிருக்காங்க. அப்ப அன்னைக்கு பெரியார் இருந்தாரா? அப்ப படிப்பறிவு இல்லையா? அது ஒன்று இருக்கும். பெரியாருக்கும் போல மதிய வதினு சொல்லி ஒன்று இருக்குது புரியுங்களா? அது வந்து அவ தமிழச்சே இல்ல புரியுங்களா? அவ தமிழ் மரபே இல்ல. அவ பேசுவ அள்ளி ஊத்துவா வந்து மன்னர்களா அது என்னென்ன செஞ்சாங்க உனக்கு தேடி வரலாறு நீ தேடி புரியா? உன்னை இன்னைக்கு பெரியார் இன்னைக்கு சீமான் எது பேசுறாரு, அன்னைக்கே நாங்க 2020 பெரியார் யாருன்னு சொல்லி விசட்ட நம்ம விசாரணை பண்ணணும் சொல்லி கம்சல் அலுவலகத்துல நம்ம ஒரு புகார் கொடுத்திருக்கோம். 22/2/2000 அதாவது 22ஆம் தேதி 2ஆம் மாசம் 2001 கொடுத்திருக்கோம். சீமான் இப்பதான் பேசுறாரு பெரியார கட்டமைப்பு அப்பயே நம்ம கொடுத்துருக்கோம் பெரியார் யாருன்னு சொல்லி. திமுக வந்து பெரியாரை ஏற்று இருந்தா பெரியார் கும்ப சொல்றமா இருந்தா ஐயா மன்முக முதலமைச்சர் அவங்க வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து அரசுலா செய்யாது, ராஜராஜ சோழனுக்கு அரசுலா செய்யாது. திமுக ஏன்னா இந்த சைவ சித்தாந்த சோழர்களுக்கு எதிரானதான் இவங்க சைவ சித்தாந்தம். அந்த பகை இன்னைக்கு நேற்று பகை 20 பாத்தீங்கன்னா 2200 வருஷம் முன்னாடி பகை அந்த பகை பௌத்தத்தோட இதுகள் வந்து. ஆனா புத்தரை தரோகரா பேச மாட்டோம் நம்ம வந்து. புத்தர் வந்து என்ன அவர் புத்தரையும் வந்து இந்து மத மக்கள் கும்பிடதானே செய்யறாங்க. புத்தர் வந்து எங்க ஞானம் அது பேசப்போனா அவரு அதுக்கு ஒரு ஆன்மீக பத்தி பேச புத்தர் எங்க ஞானம் பெற்றாரு எண்டத்து ஞானம் பெற்றான்னு சொல்லி வரலாறு இருக்கு. அதாவது சாக்கியர் கூட்டம் வேற பௌத்தம் வேற. இந்த கூட்டத்தை எதிர்த்தா புத்தருக்கு கட்டமைப்பு பெருசா உருவாது. புத்தரை ஆனா புத்தர் வந்து ஒரு இடத்துல பதிகிறார், பெண்களுக்கு எந்த இடத்துல இடம் கொடுக்காம பதிகிறார். இது புத்தரை போல கூட நீங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? பெரிய கும்பத்துல புத்தர் வந்து இன்னைக்கு வந்து புத்த பிடாரில வந்து பெண்கள் ஈடுபட முடியாது. ஆனா சைவ சித்தாந்தம் அப்படி இல்லை. பெண்கள் வந்து பிடாரி இருக்கிறாங்க, மகானம் இருக்கிறாங்க, ரிஷிகள் இருக்கிறாங்க, முனிவர் இருக்கு. இந்த பெருமை கொண்ட இடத்தை நீ வந்து நான் தான் படிக்க வச்சேன் அறிய வச்சனும் உனக்கு பேசுறதுக்கு வந்து கூச்சம் இல்லாம இவனுக்கு பேசுற அந்த யாரைக்கு வீரமன் ஐயா அது வேற சட்டம் தெரிய பட்டதாரி வேற, அந்த ஆள் வந்து வழக்கறிஞர் வேற. ஒன்னாவது தமிழ்நாட்டுல இருந்து பெரியார் கும்பல் ஒழியப்பட வேண்டும் சரிங்களா? ஒழியப்பட்டாதான் தமிழ மரபு. அதாவது இப்ப பிராமணன் மட்டும் குறை சொல்ல முடியாது. பிராமணன் வந்து எப்படி பெரியார உருவாக்குறா இதுக்காக உருவாக்குறா ஐயா கி வீரமனுக்கு தெரியும், சொல்ல மாட்டாரு சரிங்க. நீதி கட்சியில ஒன்னா வர முடியுமா? பெரியார் வந்து 2ஆம் கிளாஸ் தாண்டாத ஆள் வந்து நீதி கட்சியில அது வக்கீல்மார்கள் வழக்கறிஞர் அவங்க இவங்க நீதிபதிகள் டாக்டர் அரசாங்கம் கொண்டு இருக்க கட்சியில பெரியார் எப்படி தலைவர் வராரு எதுக்கா உருவாக்குறாங்க? இது இங்க தேடல ஆகல. அன்னைக்கு வந்து மயிலாப்பூர்ல 1000 வருஷம் முன்னுக்கே மயிலாப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல 7-8 பதிவுகள் இருக்குது. அதாவது திராவிட பிராமண நலசங்கம், திராவிட பிராமண முன்னேற்ற சங்கம், திராவிட அப்படின்னு ஒரு சங்க என்ற ஆதாரம் இருக்குது புரியுங்களா? திராவிடன்னு சொல்றது வந்து ஆரம்பத்திலே பிராமண கூட வந்து தமிழோட வரலாற்றை அழிக்கணும்னு சொல்லி இப்ப பௌத்தத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட அவதாரம் தான் புத்தனை சொல்லி ஒரு கதை விட்டாங்க. புத்தருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. விஷ்ணு பகவானை நானும் கும்பிடுறேன் சரிங்களா? அது கும்பிடுறதுக்கு காரணம் இருக்குது சரிங்களா? ஆனா இவங்க நான் தான் இவங்க சொல்லுவாங்க யாரு பிராமணனை வந்து சவிதா வந்து அத பிராமணனை இது பண்ணா நான் காலி துப்புறாங்கள சரிங்களா? எனக்கு நான் வந்து சிவத்தை வழிபடக்கூடியவன் சரிங்களா? விஷ்ணு பகவானே வழிபடியவன். அதாவது சிவத்தையும் சிவசக்தியும் விஷ்ணு பகவானையும் பிரம்மா சத்தை வழிபடியவன். நான் வந்து சொல்றேன் பிராமணன் நான் காலி துப்புறேன் வரட்டும், எல்லா சாபம் எனக்கு வரட்டும் சரிங்களா? அதாவது எங்க ஆன்மீகத்தோட வரலாற்று நிலைச்சு நிற்க முடியாது. மண்புண் நம்ம வந்து நடந்த முடியவங்கள்ட்ட ஆட்சி வேறு, அது நேர்மையான ஆட்சி. அது வந்து சைவ சித்தாந்தத்தை வந்து கொண்டு வந்தது அந்த அதாவது நான் இந்த உலகத்தை போங்காட்டி அவரை நான் போட்டி கொண்டு இருப்பேன். ஏன்னா மிகப்பெரிய வரலாற்றை செங்கோல் விசித்த தமிழோட மரபு கொண்டு நிறுவனார். இது மிகப்பெரிய வரலாற்று. அதனாலதான் எந்த பிராமணனும் செங்கோல் விஷயத்துல எஸ்ராஜா கொடுத்தாரா பட்டாசு போட்டாரா? நீங்க ராமருக்கு செவச்சனை எல்லா பட்டாசு போட்டீங்களே, எல்லா இடத்துல கட்டடம் வச்சீங்களே, ஒரு கட்டடம் வச்சுக்கலாம் செங்கோல் வச்சு பாரத பிரதமர் படம் போட்டு எங்க சரி எந்த இந்த பிராமண சங்கங்கள் பிராமண இதுகள் வந்து எங்க சரி மண்முக பிரதமரோட கட்டடம் செங்கோல் மூலம் வந்து ஆதிரம் மூலம் ஒரு கட்டடம் வச்சிக்கலாம் எங்கேயாவது கேள்வியே புரியுங்களா? நாங்க அந்த செங்கோல் வந்து வச்ச நேரம் பிரதமர் நன்றி சொல்லி விழாவை எடுத்து வந்து
பாத்தீங்க விழாவை எடுத்து இவரு நம்ம பிரபு அவங்க பாத்தீங்க பாரத் இந்து முன்னி பிரபு அவங்க இதுல வந்து நம்ம வந்து விழா எடுத்து கொண்டாடணும். அந்த இது பார்த்தா தத்தாக்குளத்துல சூழத்துல நம்ம கொண்டாடணும் நன்றி சொல்லி. ஆனா எந்த பிராமணனும் செங்கோல் வச்சதுக்கு பிரதமருக்கு நன்றி சொல்லி. ஏன்னா வைத்தறிச்சல் ராஜாத்திய எப்படி பார்த்தாங்க அந்த காலத்துல செங்கோல் வச்சு பார்த்தாங்க, அதே மாதிரி இங்க இருக்கிற மோசமான பிராமணர் பிரதமர் பார்த்தாங்க. பிரதமரோட ஆட்சி வந்து பிராமண ஆட்சி இல்ல, பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சி இறைவன் ஆட்சி. புரியுங்களா? இறைவன் ஆட்சி வந்து நீ எதிர்த்தாலும் ஆதரிச்சாலும் அவர் தான் இன்னும் 5 வருஷம் பிரதமர் அவர் தான். அவர் வந்து அவரே ஒதுங்கணும். நான் வந்து ஒதுங்குறேன் எனக்கு வேணாம்னு சொன்னால்தான் இந்த அதிகாரத்துல இருந்து அவர் இறக்க முடியும். ஏன்னா இந்தியாவோட ராஜசக்கரமும் அவட இருக்கிற இதயத்துல இருக்கிற சக்கரம் ஒரே மாதிரி சுழறது. அந்த சுழற விஷயத்த வந்து இவங்க யாரும் தெரியாது. பிராமணன் இது பண்ணா அப்படின்னு சொல்லி அவர் அதெல்லாம் இல்லை. புரியுங்களா? அவர் வந்து நல்ல அரசா பிராமணரையும் வஞ்சிக்காம சைவ சித்தாந்த வஞ்சிக்காம ஒரு நேர்மையோட அரசியல் தான் அவர் எடுக்கிறார். புரியுங்களா? இதுதான் உண்மையான ஒரு சப்ஜெக்ட். வந்து ஒன்னாவது வந்து நீ வந்து மத்திய அரசு இங்க எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. புரியுங்களா? நீ பேசிருக்கணும். இங்க இருக்க தமிழ்ல பாஜக தலைவர் இருந்தீங்க தான் நீங்க தமிழ்ல பேசிருக்கணும். பீச்ல வந்து மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு செலவுக்குன்னு பேசிருக்கணும். எங்க பேசுனீங்க? இல்லாட்டி செங்கோல் விஷயத்த நீ பேசுனியா? எவன் சரி பேசுனியா? பாஜக தலைவர் முன்னாடி யாரும் பேசுறீங்களா? செங்கோல் வரலாற்று இருக்குன்னு எடுத்து பேசுறீங்களா? நாங்களே அந்த செங்கோல் விஷயத்தை எடுத்து வரலாற்றை எடுத்து கொண்டு போயிட்டு சொல்லி, அதாவது அண்ணாமலை அவங்களை பார்த்து கடிதம் கொடுத்து பாரத பிரதமர் கடிதம் அனுப்பி அந்த கடித அடிப்படையிலே வந்து செங்கோல் வந்து நிறுவப்படுறோம்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்றுக்குரிய விஷயம் வந்து. புரியுங்களா? என்னைய பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராகவும் அதிமுக எதிராக எனக்கு கருத்து இருக்காது. ஆனா ஆன்மீக எதிர்ப்பாளரை யாரும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் என்னைக்கு எங்களோட வழிகாட்டில எங்களுக்கு அவன் வந்து துரோகி. மிக்க நன்றி சார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி நுணுக்கமான பல விஷயங்களை தெளிவாக எடுத்துரைத்ததற்காக நன்றி. மக்கள் இந்த விஷயங்களை அவர்களை கவனத்தில் கொண்டு செல்வார்கள் என்று நம்புகிறோம். நன்றி சார். ஜெய். நன்றி. ஜெய்.